வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் படித்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் படிச்சுட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வைஸ் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த வீடியோஸை கொடுக்குறோம். நான் மார்க்ஸ் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், 5 மார்க் 10 மார்க். அதையும் படிங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை நமக்கு எந்த யூனிட்லாம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு அண்டு 5th யூனிட்டு. இந்த 3 யூனிட்டுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் கான்செப்ட்ஸு, லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். அதனுடைய கான்செப்ட்ஸை பார்த்துக்கோங்க. கான்செப்ட்டு அதே போல் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, மொழிக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் இது இருக்கும். மொழிக்கும் சிந்தித்தல் திறனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, கான்செப்ட்டு லாங்குவேஜ் அண்ட் திங்கிங். இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். இதில் மெயினாக 10 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் லாங்குவேஜ், மொழி சம்மந்தப்பட்ட மனித நடவடிக்கைகள் முறைகளை விளக்குக. இதை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LSRW இந்த ஸ்கில்ஸை மனிதனுடைய நடவடிக்கைகள், மனிதன் மொழி சார்ந்த என்ன மாதிரியான மொழிகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம், என்னென்ன ஸ்கில்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த LSRW ஸ்கில்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போது மனித நடவடிக்கைகள். இதே விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5th யூனிட்டில் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெவலப் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க நம்மளுக்கு. அதெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் 5th யூனிட் பார்த்திங்கன்னா ரிலேட்டபுளாக இருக்கும். அதால் இந்த 2 யூனிட்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி கேட்பாங்க. அதே போல் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், மொழியினுடைய கொள்கைகள். அதே போல் செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அகடமிக் அண்டு சோஷியல் லாங்குவேஜ். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரைப் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்சிங் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. மொழித்திறனை மேம்படுத்துவதற்கான யுக்திகளை விவரிக்க. அதே போல் நெரேட்டிவ் டெக்ஸ்ட் வெர்சஸ் எக்ஸ்ப்ளோசிட்டரி டெக்ஸ்ட், கதை உரை மற்றும் விளக்க உரையினை விளக்குக. அதே போல் நம்மளுக்கு டிரான்சாக்ஷனல் டெக்ஸ்ட் அண்டு ரெஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட், பரிவர்த்தனை உரை மற்றும் பிரதிபலிப்பு உரை. இதுவுமே டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. இதில் மெயினாக நீங்கள் இந்த என்ஹான்சிங் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்சிங் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்றதை கட்டாயமாக படிச்சுக்கோங்க. இதே செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்ஸுன்றதை கொடுத்துருப்பாங்க, கேல்ப்ன்றதை கொடுத்துருப்பாங்க. பிக்ஸு கேல்ப் இதனுடைய அப்ரிவேஷன்ஸுமே கேட்பாங்க. பிக்ஸுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸு. அதே பார்த்திங்கன்னா கேல்ப்ன்றது காக்னேட்டிவ் அகடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, காக்னேட்டிவ் அகடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. பிக்ஸுன்றது பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். இது நம்மளுக்கு 1 மார்க்லேயும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இதை ஷார்ட் நோட்ஸாக கேட்பாங்க, பிக்ஸுன்னு கேல்ப்னா என்னன்றது. அதால் இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் இந்த டிரான்சாக்ஷனல் டெக்ஸ்ட், ரெஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட்டும், நெரேட்டிவ் டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோசிட்டரி டெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிக்ஸு கேல்ப், அதான் பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸும், கேல்ப்ன்றது காக்னேட்டிவ் அகடமிக் ஸ்கில்ஸ். இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஒன்றும் கேட்பாங்க, இல்லை ஷார்ட் நோட்டாகவும் கேட்பாங்க. 6th கொஷின்
எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு டெவலப் ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இன் சில்ட்ரன். ஸோ இப்போ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்றதும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது. குழந்தைகளுடைய வாசிப்பு திறனை, புரிந்து கொள்ளும் திறனையும் வளர்ப்பதற்கான யுக்திகளை விளக்குக. 7th, explain the strategies for developing oral language in the classroom that promotes learning in the subject areas. வகுப்பறையில் வாய்மொழியை வளர்ப்பதற்கான பாடப்பகுதியின் கட்டளை ஊக்குவிக்கும் யுக்திகளை சுருக்கமாக விளக்குவோம். ஸோ 8th பார்த்திங்கன்னா explain the major stages of Piaget cognitive development. ஸோ அப்போ மொழி வளர்ச்சின்றது பியாஜெட்டினுடைய அறிதிறன் வளர்ச்சியின் நிலைகளை பற்றி விளக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த பியாஜெட்டினுடைய தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணி இதுலேயுமே நீங்கள் எழுதலாம். பியாஜெட்டினுடைய அந்த 4 ஸ்டேஜஸில் எப்படி லாங்குவேஜ்ன்றது எப்படி டெவலப் ஆகுதுன்றது எழுதலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ன்றது வைகாட்ஸினுடைய கல்ச்சுரல் டூல் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ அதெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமானது குழந்தைகளுடைய மொழி கற்றலுக்கு. வைகாட்ஸ்கை தியரின்றது தான் லாங்குவேஜ் ரிலேட்டடானது. அதால் இந்த கொஷினை வந்து கட்டாயமாக கேட்பாங்க. அதில் இதையுமே படிச்சுக்கோங்க. மொழி கற்றலுக்கான வைகாட்ஸ்கையின் கலாச்சார கருவியினை விவரி. ஸோ வைகாட்ஸ்கை கல்ச்சுரல் டூல் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ 10th பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் இன்டெகிரேட்டட் அண்ட் கரிக்குலம் அண்ட் லாங்குவேஜ் எஜுகேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3rd யூனிட்டில் மல்டி டிசிப்ளினா என்ன, மல்டி டிசிப்ளினரி, அதே போல் கரிக்குலம் இன்டெக்ரேஷன்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் நோட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டி டிசிப்ளினரி, இன்டர் டிசிப்ளினரி, ஸோ இதை பற்றியும் அதே போல் கரிக்குலம் இன்டெக்ரேஷன் அதை வந்து கேட்பாங்க. முக்கியமாக நம்ம இந்த லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் வரும்போது நம்ம பைலிங்குவலிசம், மல்டிலிங்குவலிசம், ஸோ கட்டாயமாக இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ பைலிங்குவலிசம்னா என்ன, மல்டிலிங்குவலிசம்னா என்ன. ஸோ அப்போ மல்டிலிங்குவலிசம் கிளாஸ் ரூமில் ஆஸ் எ டீச்சராக நம்ம என்ன மாதிரியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்கிறது அதெல்லாம் வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும்போது கட்டாயமாக வந்து பைலிங்குவலிசம்னா என்ன, மல்டிலிங்குவலிசம்னா என்னன்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் இதை படிச்சுக்கோங்க. அதே போல் 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சு, இன்டர் டிசிப்ளினரி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரியணும். நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அது தெரிஞ்சிருக்கணும். 5th யூனிட்டை பொறுத்தவரை நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஓரல் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும். ஸோ இது வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ இதுவரையிலும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி வந்தாலும் நீங்கள் இதை ரிலேட் பண்ணி எழுதலாம். ஏன்னா இது வந்து லாங்குவேஜ் 4 ஸ்கில்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங்கு. ஸோ அதில் இந்த 4த்தையும் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்ற ஒரு ஷார்ட் ஃபார்மை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். ரீடிங் LSR W, அப்போ நீங்கள் 4 ஸ்கில்ஸுமே ஹவு டு டெவலப்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.